அன்பார்ந்த வசந்தம் சொந்தங்களுக்கு இனிய பொங்கல் மற்றும் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொங்கலின் சிறப்பு பார்த்தீங்கன்னா 2000 வருடத்துக்கு முன்னதாகவே பண்டைய காலத்தில் நெல்சோறே கிடையாது, திணை வகை தான், சோளமும் கம்பமும் இதுதான் அன்னைக்கு உள்ள உணவு. இன்றைய காலத்தில் மாதிரி அந்த காலம் கிடையாது, அந்த திணை வகை மட்டும்தான். இன்னைக்கு நெல்சோறு நம்ம ஈஸியாக சாப்பிட்றோம், ஈஸியாக கிடைச்சிருது. விவசாயிகள் நமக்காக பாடுபட்டு செய்யக்கூடியது இந்த நெல்சோறு மட்டுமே தான். ஒரு காலத்தில் ஏற்பட்ட பஞ்சம், மன்னர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. உலக மக்களே நிறைய பேர் கஷ்டப்பட்ட காலத்தில் இந்த பஞ்சத்தை போக்குறதுக்காக இறைவனை நம்பி நெல்லை விதைக்கிறாங்க. அந்த ஆடி மாதத்தில் நெல்லை விதைச்சி அது தை மாதம் முதல் நாள் அறுவடை செய்து மக்களுக்கு மன்னர்கள் பகிர்ந்து கொடுத்து பஞ்சத்தை போக்கினார்கள். அதன் அறுவடை செய்து அதன் நன்றியாக புதிய அரிசியை வெல்லம் கலந்து கடவுளுக்கு படைத்தார்கள். படைத்தது மட்டும் இல்லாமல் விவசாய மக்களுக்கு கால்நடை, சூரியன், மழை, இந்த இயற்கை சார்ந்த எல்லாத்துக்குமே துணையாக இருந்ததுக்காக நன்றி செலுத்தும் விதமாக திருநாளாக இன்னைக்கு வரைக்கும் நம்ம கொண்டாடி வந்துட்டுருக்கோம். இந்த பொங்கல் இதோட சிறப்பே இதுதான். திருநாளாக மாறிய இந்த பொங்கல் அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம பொங்கலை கொண்டாடி வந்துட்டுருக்கோம்.